இப்ப பித்அத் நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்று சொல்லுபவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது ஆதாரம், முதல் ஆதாரம் உமர் இப்னு கத்தாபுடைய அந்த ஹதீஸ் நிஅமல் பித்அ, அதற்கு விளக்கம் கிடைத்து விட்டது, சரிதானே? இரண்டாவது பித்அத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களின் உள்ளங்களை பார்த்தான், அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை அல்லாஹ் சிறந்த உள்ளமாக தேர்ந்தெடுத்தான், ரிசாலத்தை கொடுத்தான், தனக்கென அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இரண்டாவது மனிதர்களுடைய உள்ளங்களை பார்த்தான், ஃபவஜத குலூப அஸ்ஹாபிஹி, சஹாபாக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், சிறந்த உள்ளங்களாக அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய நபியாக தோழர்களாக ஆக்கினான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு போராடும்படி ஆக்கினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் ரஅல் முஸ்லிமூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். முஸ்லிம்களிடத்தில் எது நன்மையாக கருதப்படுமோ அது அல்லாஹ்விடத்தில் நன்மையாக கருதப்படும். இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று நன்மன் முடிவு பண்ணிட்டா நன்மையாயிரலாமா இந்த ஹதீஸின் அடிப்படையில்? மேலும் சொன்னார்கள், முஸ்லிம்கள் எல்லோரும் தீமை என்று எதை கருதுகிறார்களோ அது அல்லாஹ்விடத்தில் தீமை. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறான்னு சொன்னோம்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ முஸ்லிம்களிடத்தில் நன்மை என்றால் அல்லாஹ்விடத்தில் நன்மை, முஸ்லிம்களிடத்தில் தீமை என்றால் அல்லாஹ்விடத்திலே தீமை. அவர்கள் எப்படி புரிந்தார்கள் சொன்னவர்கள் இந்த ஹதீஸை? அவர்கள் இறுதியாக சொல்கிறார்கள், வகத் ரஆ அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமீஅன் அயஸ்தக்லிஃபு அபூ பக்ர். முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் அபூபக்கரை ஹலீஃபாவாக மாற்றுவதென்று. அபூபக்கரை அல்லாஹ்வுடைய தூதர் ஹலீஃபாவாக ஆக்குங்கள் என்று எங்கேயாவது நேரடியாக சொன்னார்களா? சஹாபாக்கள் செய்தார்கள். சஹாபாக்கள் புரிந்தது எதை? உலகத்துடைய நன்மையான காரியங்களில் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் அது நன்மை. இதற்கு ஆதாரம் என்ன? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் இந்த ஹதீஸுடைய இறுதியில் என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அபூபக்கரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப ஹிலாஃபத்தை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையில் இல்லை என்றால் முஸ்லிம்கள் நலனுக்காக ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள். இப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களிடத்தில் நன்மை என்றால் அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னார்கள். மூன்றாவது என்ன ஹதீஸை சொல்லுவார்கள்? மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, நன்மையான ஒரு சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் யார் ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு அந்த கூலியும், அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய கூலியும் குறையில்லாமல் அவருக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஹதீஸையும் வைத்துக் கொண்டு நன்மையான காரியங்களை செய்வது தவறு கிடையாது, மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை என்றாலும். இப்ப இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது என்றால் அந்த ஹதீஸ் எப்போது சொல்லப்பட்டது என்ற கல்வியுடைய ஞானம் இருக்க வேண்டும். இப்போதான் சொல்லணும் மக்கள்கிட்ட. அந்த ஹதீஸ் எப்போது இறக்கப்பட்டது என்று தெரியாமல் சட்டம் சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸ் எப்போது கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ஒரு ஏழையான தோற்றத்தில் ஆடைகள் எல்லாம் கிழிந்து தங்களுடைய ஆடைகளுடைய மர்மஸ்தானங்கள் கூட வெளிப்படும் அளவிற்கு கிழிந்த நிலையில் ஏழ்மையான தோற்றத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வருகிறது முஸ்லிம்களில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மையான சஹாபாக்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விடுகிறது. அல்லாஹு அக்பர். தன் சமூகத்துடைய நிலைமையை பார்த்தவுடன் முகம் சிவந்து விடுகிறது. மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் இவ்வளவை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கூலி என்று கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபி எழுந்தார்கள், மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள். இன்னொரு சஹாபி எழுந்தார், மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள். அப்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் நன்மையான காரியத்தை யார் தொடங்குகிறாரோ அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும், அவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும், எந்த குறைவில்லாமல். இந்த ஹதீஸ் எப்போது சொல்லப்பட்டது? சதக்காவுடைய விஷயத்தில் ஒருவர் முன்னால் சென்ற பொழுது அவரை பின்தொடர்ந்து மற்ற சஹாபாக்களும் சதக்காவை ஆரம்பம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் இது. அதனால் நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்றெல்லாம் கிடையாது. பித்அத் ஒன்றுதான், கெட்டது தீயது அவ்வளவுதான். இப்ப பித்அத் இறுதியாக இரண்டு வகைப்படும். பித்அத் நௌஆன், பித்அத் உண்மையாகவே இரண்டு வகைப்படும். பித்அத்துல் ஹகீகிய்யா வ பித்அத்துல் இதாஃபிய்யா. பித்அத்துல் ஹகீகிய்யா என்றால் குர்ஆன் சுன்னா இஜ்மா எதிலும் ஆதாரம் இருக்காது, எதிலும் ஆதாரம் இருக்காது. இது பித்அத்துல் ஹகீகிய்யா, ஹகீகத்தான பித்அத். இதை செய்வதே கூடாது, செய்தால் வழிகேடு, அந்த வழிகேடு எம்மை நரகமுறை இழுத்துச் செல்லும். பித்அத்துல் இதாஃபிய்யா என்றால் என்ன? இந்த பித்அத் ரெண்டுமே சபிக்கப்பட்டது, ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இதாஃபிய்யா என்றால் என்ன? குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இருக்கும்,
அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு காலத்தை மாற்றி, இடத்தை மாற்றி, முறையை மாற்றி, வடிவத்தை மாற்றி செய்வது. ஆதாரம் இருக்கும், ஆனால் வடிவம் மாறும். ஆதாரம் இருக்கும், அந்த முறையில் இருக்காது. உதாரணம் என்ன? காலத்திற்கு உதாரணத்தை பார்ப்போம். காலத்திற்கு ஒருவர் காலத்தை மாற்றுகிறார், ஒரு நிலைமையை அப்படியே மாற்றுகிறார். ஆனால் சுன்னாவில் ஆதாரம் இருக்கிறது. இதை எப்படி பார்ப்பது? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அஹ்மது போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. மர்வான் என்ற ஆட்சியாளருடைய காலத்தில் ஈதுடைய பெருநாள் தொழுகைக்காக மிம்பரில் மர்வான் அவர்கள் ஏறுகிறார்கள். மிம்பரில் ஏறுவதற்கு மிம்பரில் ஏறுகிறார் தொழுகையை நடத்துவதற்கு முன்னால். என்ன தொழுகை? ஈதுடைய தொழுகை நடத்துவதற்கு முன்னால் மிம்பரில் ஏறுகிறார். ஈதுடைய முறை என்ன? தொழுது விட்டு மிம்பரில் ஏறுவார். அப்போது இருந்த ஒரு மனிதர், அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், ஏன் இப்படி செய்கிறாய் மர்வான்? இதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்யவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் தொழுதார்கள், அதற்கு பிறகு மிம்பரில் ஏறினார்கள். அப்போது அங்கே இருந்த அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருக்கிறார் இந்த சபையில். மன் ஹாதா, மன் ஹாதா, யார் இவர்? செய்பவர் அல்ல, சொன்னவர் யார்? மன் ஹாதா, அப்படி சொன்னவர் யார்? அப்போது சொன்னார்கள், ஃபகத் கபா மா அலை, அவருக்கு எது கடமையோ அதை நிறைவேற்றி விட்டார். என்ன ஆதாரம் சொன்னார்கள்? அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன், யார் ஒரு தீமையை பார்க்கிறாரோ அவர் கரத்தால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் நாவால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் கல்பால் வெறுத்து ஒதுக்கட்டும், அதுதான் ஈமானுடைய கடைசி தரம். அவருக்கு கடமையானதை செய்து விட்டார், வாயால் அதை தடுத்து விட்டு. சஹாபி, ஒரு சஹாபி அபு சயீத் அல் குத்ரி சொல்கிறார்கள், மர்வான் அவரை எச்சரித்தார் ஒருவர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்று. அபு சயீத் அல் குத்ரி என்ன சொன்னார்கள்? அவருக்கு கடமையானதை அவர் செய்து விட்டார், நாவால் அதை தடுத்து விட்டார் என்று கூறி இந்த ஹதீஸை சொன்னார்கள். ஒருவர், இது காலத்தில் மாற்றுவது. முறையை மாற்றுவது எப்படி? ஒருவர் சொல்கிறார், சுஜூதிற்கு முன்னால், ருக்குவுக்கு முன்னால், ருக்குவுக்கு பிறகு சுஜூத். ஒருவர் ருக்குவுக்கு முன்னால் சுஜூதை செய்துவிட்டு ருக்கு செய்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? முடியாது. பித்அத், மார்க்கத்தில் அது பித்அ, மார்க்கத்தில் அது புதுமையை அதிகப்படுத்துவது. ஒருவர் 2 ரக்காத் தொழுகை 3ஆக தொழுகிறார், முடியுமா? முடியாது. அப்ப எந்த நிலைமையில் அது இருக்கிறதோ, எந்த காலத்தில் அது இருக்கிறதோ, எந்த இடத்தில் அது இருக்கிறதோ, ஹஜ்ஜுக்கு என்று முறை இருக்கிறது. கஅபாவை 7 முறை தவாப் செய்ய வேண்டும். ஒருவர் நான் இப்படி சுற்ற மாட்டேன், இப்படித்தான் சுற்றுவது எனக்கு வசதி என்று சுத்த முடியுமா? மாற்றிச்சதா? அது பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் தவிர தவாஃபுடைய நேரத்தில் கஅபாவில் எதையும் தொட்டதில்லை. அல்லாஹு அக்பர். கஅபாவை தொடுவது பாவமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கஅபாவை அப்படி உரசி உரசி வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி பார்த்தார்கள், அந்த சஹாபியுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இப்னு மஸ்ஊத் இப்னு அப்பாஸ் இருவரில் ஒருவர். பார்த்து சொன்னார்கள், யா முஆவியா, என்ன செய்கிறாய்? நான் கஅபாவை சுற்றி வருகிறேன், கஅபாவை சுற்றுகிறேன், கஅபாவை தேய்க்கிறேன், அல்லாஹ்வுடைய இல்லம். நீ நம்மளுக்கு போய் வெட்டிட்டு இருப்பாங்க அந்த கஅபாவுடைய திரைச்சீலையை, பார்த்துருக்கீங்களா? கத்திரிக்கோலை வச்சு அதை தேய்ச்சி அப்படி தங்களுடைய உடல்ல தேய்ச்சுப்பாங்க பரக்கத்துன்னு சொல்லி. யார் சொன்னது? யார் அனுமதித்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செயலை பார்த்து ஒரு சஹாபி கண்டித்தார்கள், யா முஆவியா, அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குனுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் தவிர வேறு எதையும் தவாஃபுடைய நேரத்தில் கஅபாவில் தொட்டதாக நான் பார்த்ததில்லை. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததாக பார்த்தீர்கள்? கேட்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய பண்பது. கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த முறையில் பித்அத்தை புரிந்தால் பித்அத்தை எளிதாக நம்முடைய சமூகத்தில் இருந்து விளக்கலாம். இதை புரியாமல் எதுவும் செய்யலாம், எதையும் செய்யலாம், எதையும் மார்க்கமாக கருதலாம், எதுவும் மார்க்கமாகும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் இதுவெல்லாம் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களாக